உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். யார்கிட்டயுமே சொல்லாம ரொம்ப அர்ஜென்டா கிளம்பி சென்னை வந்துட்டேன். அப்படி சொல்லிட்டு போக முடியாத அளவுக்கு என்ன பெரிய அறுத்து தள்ளுற வேலையா வெங்கிரத்னம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மைதான், அறுத்து தள்ளுற வேலை தான். எப்படியாவது இந்த சனாதனத்தை அறுத்து தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வந்தேன். இப்ப சனாதனத்தை அறுத்து தள்ளணும் அப்படின்னா தேவையான பொருட்கள், சமையல் குறிப்பு இருக்குல்ல, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகான்னு ஒரு சமையல் செய்யணும்னா தேவையான பொருட்கள் சொல்லணும்ல. அது மாதிரி சனாதனத்தை அறுத்து தள்ளுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யாக குண்டம். அது கூட எங்கேயாவது பில்டிங் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, 4 செங்கல் எடுத்தாந்து வச்சுப்பேன். பட் அதுல யாகம் வளர்க்கறதுக்கு ஒரு பிராமின் வேணும். அதாவது திருமாவளவன் பாஷையிலயோ நம்ம திராவிட மாடல் பாஷையிலயோ சொன்னா பாப்பான் வேணும். நான் அவர்கள் அப்படி சொல்ல மாட்டேன், பிராமணர் வேணும். என்னடா பண்றது, நம்ம பாசிசத்தை அறுக்கிறதுக்கு ஒரு பிராமணரோட உதவியை நாடி யாகம் வளர்த்தாகணுமே, என்னடா பண்றதுன்னு யோசிச்சு சரி பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். பட் நம்ம ரூம் போட்டிருக்கிறது சேப்பாக்கம், நம்ம சின்னதோட தொகுதி. இங்க வந்தா பூரா பாய்மார்களா இருக்காங்க. இவங்கள வச்சுட்டு யாகெல்லாம் வளர்க்க முடியாது, அப்படின்னு மந்திரிச்சு வேணா விடுவாங்க. இதை வச்சு சனாதனத்தை நம்ம அறுத்து தள்ள முடியாது. அதனால நாளைக்கு மயிலாப்பூர்லயோ வெஸ்ட் மாம்பலத்திலயோ போய் ரூம் போட்டு கண்டிப்பா ஒரு நல்ல பிராமணரா பார்த்து சனாதனத்தை அறுத்து தள்ளிடுவோம். என்னடா அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சனாதனத்தை அறுத்து தள்ளுறதுக்குன்னே ஒருத்தர் பிறந்து வளர்ந்துருக்கார். வாயை திறந்தா சனாதனம், வாயை திறந்தா பார்ப்பனியம்னு பேசுவாரு நம்ம திருமாவளவன். அவரோட கட்சி கூட்டம் தான், மாநாடு தான் உளுந்தூர்பேட்டையில நடக்க போகுது. இந்த மாநாட்டுக்கு பந்தக்கால் நடுறதுக்கு ஓம் நமக ஓம் நமக ஓம் நமக அப்படின்னுட்டு இருக்கானுங்க. சுக்லாம்பிரதம் சசிவரணம் திருமாவரணம் திருமாவந்தா தமிழ்நாடு சுவாகா அப்படின்னு அவங்க மந்திரம் வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்கதான் பாசிசத்தை அறுத்து தள்ளுறவங்க, பாப்புனியத்தை நம்புறவங்க. பாத்துங்க மக்களே, தனக்குன்னா புடுக்கும் களவெட்டுன்னு ஒரு கிராமத்துல பழமொழி ஒண்ணு இருக்கு, அதுதான் இவங்களுடைய வேலை. ரைட், ஓகே. இவங்க சனாதனத்தை அறுத்து தள்ளுற கதை நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. கருணாநிதியோட பேத்தி, கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலினோட அண்ணன் ஒருத்தர் இருக்காருல்ல, மூகா அழகிரின்னு, 2011 தேர்தலோட எல்லா கட்சியும் அழிச்சிட்டு திமுக மட்டும்தான் இருக்குன்னாருல. கட்சியில அவர் பொண்ணு இப்ப என்ன பண்ணிருச்சு, டிவிகேல சேரணும்னு தூதெல்லாம் விட்டு பார்த்தது. அவங்களும் ஒன்னும் சேர்த்துக்கல பெருசா, அங்கங்க பில்டப் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்குன்னே சொல்ல முடியாது, கருணாநிதி குடும்பத்துக்கே உண்டான திமிரு. ஸ்டேட் பேங்க் மேனேஜரை போய் சவுட்டா முட்டையிலேயே 4 விட்டுருக்கு. அவனும் வாங்கிட்டு இருந்திருக்கான் பாருங்க. காலம் உண்மையிலேயே ஆம்பளைங்களை வச்சுதான் செய்யுது. திருப்பி ஒரு அடி அடிச்சிருந்தான்னா பெண் வன்கொடுமை சட்டத்துல ஜெயிலுக்கு போயிருப்பான். ஆம்பளை தான் ஊருக்கு கிழிச்ச வாயம் பிள்ளையார் கோயில் ஆண்டியாச்சு, எவனாலும் வர போறலாம் தூக்கி போட்டு மிதிங்கிற அளவுக்கு தானே சட்டம் இருக்கு. என்ன மேட்டர்னா, அடையாறுல இந்த குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு சொத்து இருக்கு, பில்டிங். இந்த குடும்பத்துக்கு சொத்து இல்லாத நாடே இல்ல, அடையாறுல வச்சிருக்க மாட்டாங்களா? அங்கதான் ஒரு எஸ்பிஐயோட என்ஆர்ஐ கிளை இயங்கிட்டு இருக்கு. லிப்ட் வேலை செய்யல, வாடகையை வாங்கி தின்னு வாக்கரிசி போட்டுக்கிறல்ல. லிப்ட் வேலை செய்யலன்னா ஹவுஸ் ஓனர்ட்ட தானே சொல்லுவாங்க. லிப்ட் வேலை செய்யலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்புல. 2-3 நாள் தொடர்ந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த அம்மா காண்டாயிடுச்சு, என்னடா லிப்ட் வேலை செய்யலன்னா வாடகை வாங்கி, எங்க ஃபேமிலிக்கே ஒரு பழக்கம் இருக்கு, ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் எல்லாம் கிடையாது. வாடகை கொடுத்தியா, லிப்ட் சரியில்லைன்னா நீயே ஃபால்ட்டு பாத்துக்க, எங்கள்கிட்ட எல்லாம் காசு கேட்க கூடாது, இப்படிதான் நினைச்சிருக்கோம். இந்த டென்ஷன் ஆகி போயிருக்கு. மேனேஜர் இந்த அம்மா பேசுறப்ப இப்படி கையை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டாங்க. இதுல என்னையா தப்பு இருக்கு? ஒரு ஆண்மகனுக்கு தான் கன்னத்துல தான் கைய வைக்கிறதுக்கு உரிமை இல்லையா? உங்க கன்னத்திலயா கைய வச்சான்? அதுக்காக அவன் கன்னத்துல விட்டீங்களே 2 அரை, இதெல்லாம் புடிச்சு உள்ள போடாம வச்சிருக்காங்க. பாத்துங்க, நான் இன்னைக்கு தலைப்பு என்ன வச்சிருக்கேன்னா, சிறை செல்வாரா ஸ்டாலின் அப்படின்னு வச்சிருக்கேன். ஆஃப்டர் ஆல் அழகிரி மோலையே பிடிச்சி உள்ள போட முடியறாங்க. இவங்கதான் ஸ்டாலினை அறுத்து தள்ளிட போறாங்களா? நிறைய நேயர்கள் நிறைய யூடியூப் சேனல்லையும் பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் ஜெயிலுக்கு போயிடுவார், வழக்கு 29ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க, ஸ்டாலின் அப்படியே புச்சாந்து உள்ள போட்டு பூட்டாம விட மாட்டோங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தாங்க. என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொளத்தூர்ல அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காப்ல. நீங்களே பார்த்திருப்பீங்க. பேங்க்ல ஒரு 30,000 பணம் இருக்கு, கையில ஒரு 10,000 தான் பணம் இருக்கு. அதையும் எடுத்துட்டு பெங்களூரு போனேன், அமெரிக்காவுக்கு போனேன், இப்ப இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டு நானே அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேன். யாராவது அறிவாலயம் பக்கம் வந்தீங்கன்னா வரும்போது 2 பட்டை தயிர் சாதம் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்கிற நிலைமையிலதான் அவர் இருக்காரு. இப்படிதான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இதுல திருஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தேசிய கட்சின்னு ஒருத்தர், கிட்டத்தட்ட சுயேட்சை கேண்டிடேட் தான் நின்னாரு. அவர் இந்த சொத்து பட்டியல்ல நிறைய மறைச்சிருக்காங்க,
நிறைய சொத்தை வந்து ஸ்டாலின் வந்து ஹைட் பண்ணிருக்காரு, அதனால அவர் மேல வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த வழக்கு தான் விசாரணைக்கு வந்துச்சு. நிதியரசர் தர்மாதிகாரி அருள்முருகன் அமர்வு தான் இந்த வழக்கை விசாரணை செஞ்சது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னு அதை மொழிபெயர்த்து கொடுங்கன்னுட்டாங்க. அதுக்குதான் ஒத்தி வச்சிருக்காங்க. இது கன்விக்ஷனே ஆனாலும் ஆகாது, அது வேற விஷயம். தள்ளுபடி பண்ணிடுவாங்க. யூடியூப் சேனல்காரங்களுக்கு தம்பனையில் வைக்கிறதுக்கு வேணா நேற்று ஃபுல்லா அது யூஸ் ஆச்சு. அப்படியே இந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டு கன்விக்ஷனே ஆனாலும் 3 வருஷம் தான் தண்டனை கிடைக்கும். 3 வருஷத்துக்கு ஒருத்தர் ஜெயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. 4 வருஷத்துக்கு மேற்பட்ட தண்டனைனாதான் ஜெயிலுக்கு போயிட்டு அவர் அப்பீலுக்கு போலாம் ஜாமீன் வாங்கி. 3 வருஷம்னா இந்த பொன்முடிக்கு போட்டாங்கல்ல செம்மண் திருண்ண கேஸ்ல, சவுடு மண்ணு பொன்னுமுடி, அந்த கேஸ் கணக்கு தான் இது. தண்டனையே கொடுத்தாலும் தண்டனை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கதான் அப்புறம் உங்களை மாதிரி என்ன மாதிரி இழிச்சாயனுக்கு மட்டும்தான் சட்டம் வேலை செய்யும், மற்றவங்க எல்லாம் வேலை செய்யாது. அதனால இந்த கேஸ்ல பெருசாலாம் ஒண்ணும் இல்லை, அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு திமுகவினர் நினைச்சிட்டு இருக்கும் போதே கிட்னி முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழக முதல்வர் விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்கார். ஏன்னா கிட்னி ரொம்ப முக்கியம் இல்ல மனுஷனுக்கு. இவனுக்கு வரவும் பரவன்லாம் வா படு கடார் அப்படின்னு ஒரு கோட்டை போட்டு என்னமோ ஆட்டுக்குடலை உருவுற மாதிரி எடுத்து அங்கங்க கொஞ்சம் பொருளை எடுத்துட்டானோ. என்னடான்னா அது எங்க ஆட்சியில வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, அது கிட்னி முறைகேடுன்னு சொல்லுவோன்னு மா சுப்பிரமணியன் ஒரு பீஸ் சொன்னிச்சு. அதெல்லாம் கொண்டாந்து சுகாதாரத்துறைக்கு அமைச்சரா வச்சிருந்தா அப்புறம் கிட்னி மட்டும் இல்ல மீதி இருக்கிற எல்லாத்தையுமே திருடக்கூடிய வேலையை செய்வாங்க. கேட்டின்னு வச்சுக்கீங்களேன், இவங்க இன்னொரு பேர் கூட சூட்டுவாங்க. ஏன்னா கேட்கிறவன் கேன பையனா கர்ம வீரன் கருணாநிதினு சொல்ற குரூப் தானே இவங்க. நீங்க சீரியஸாவே என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்தாரு, வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அர்ஜென்ட்டுக்கு வேற ஒரு உடம்ப குறைக்க முடியாது, அதனாலதான் ஒரு கிட்னியை லாவிட்டோம்னா ஒரு 200 கிராம் குறைக்கலான்னு எடுத்தோம், மற்றபடி நாங்க கெட்ட எண்ணெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. கிட்டத்தட்ட 250 பேர்த்திட்ட கிட்னி எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்கன்னா, நீங்க கிராமப்புறங்கள்ல நகர்பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்டி கடைகள்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த தறி நெய்றவங்க எல்லாம் ஃபுல்லா நாமக்கல்ல இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறேன்னு ஒரு குரூப் வருவாங்க. எல்லாம் அந்த கரூர் கேங்க தான், செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. 10,000 ரூபா ஃபைனான்ஸ் வாங்கினீங்கன்னா டெய்லி 100 ரூபா கட்டணும் 100 நாளைக்கு. இப்ப உள்ளூர் ஃபைனான்ஸ் கேரண்ட வாங்கினீங்கன்னா 1,500 ரூபா பிடிச்சிட்டு 8,500 ரூபா கொடுப்பான் இந்த கரூர் கேங்க. ஆனா 100 நாள்ல அவன் கட்டி ஆகணும். இந்த கரூர் கேங்க என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபா பிடிச்சிட்டு 9,000 ரூபா கொடுத்துருவாங்க, 500 ரூபா மிச்சம். உள்ளூர் ஃபைனான்ஸுக்காரன் 100 நாள்ல கட்டலன்னு வச்சுக்கீங்க, கரெக்டா 100ஆவது நாள் வருவான். அவங்க கடை வச்சிருவாங்க, ஒரு 8,000 தான் கட்டியிருப்பாங்க, 10,000 கட்டியிருக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், 2,000 இருக்குமா ஏற்கனவே பாக்கி, மறுபடியும் உனக்கு ஒரு 10,000 போடுறேன், 1,500 ரூபா வட்டி, நீ கட்ட வேண்டிய 2,000 எடுத்துக்கிட்டு மீதி 6,500 ரூபாய் கையில கொடுத்துட்டு போடுவான். ஃபர்ஸ்ட்ல இருந்து 10,000 கட்டுன்னு. இதுக்கு பேரு கணக்கை பெரட்டி போடுறது. ஆனா இந்த கரூர் கும்பல் என்ன பண்ணும், நீ 10,000 வாங்கிட்டு 150 நாள் கட்டலனாலும் சலிக்காம வந்துட்டு போவாங்க. என்னமா அப்படிமா, நாளைக்கு வாப்பா அப்படிங்க, சரிப்பா அப்படின்ட்டு போயிடுவான். அவன் ஆனா என்ன பண்ணுவான், 10,000 கட்டவே இல்லைனாலும் கேட்க மாட்டான். திரும்ப வந்து அவங்க கஷ்டத்துல இருக்கப்ப ஒரு 20,000 30,000 கொடுத்து 1,00,000 சேர்த்து விட்டுருவானுங்க. அது வட்டி மேல வட்டி போட்டு குட்டி மேல குட்டி போட்டு கடைசியில கிட்னியை வித்துதான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிட்னி பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடந்திருக்கு. ரேர் பிளட் குரூப் கிட்னி எல்லாம் 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. வியட்நாம் வரைக்கும் கூட்டு போயெல்லாம் ஆபரேஷன் பண்ணிருக்கானுங்க. இதுல திமுக எம்எல்ஏ மணச்சநல்லூர் கதிரவன் கிட்னி திருடுறதுக்குன்னே ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்கான். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு, கிட்னி திருடுற கும்பல் கேஸ் இருக்கு, என்ன பாத்துக்கலாம் எங்க வேணாலும். இப்ப தனலட்சுமி காலேஜ்ல இந்த சோழியே நடந்திருக்கு. இவங்க ஆனா என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, திமுக ஆட்சியில தனலட்சுமி கல்லூரிக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்ய தடை. எப்படி இருக்குது, கிட்னி திருநதான் கேஸ் இருக்கு, அந்த ஆஸ்பத்திரியை இழுத்து பூட்டி சீல் வைங்கடான்னா கிட்னி வழக்கு போட மட்டும் தடையாம். அதாவது ஒரு ஹோட்டல்ல வந்து சாம்பார்ல விஷம் கலந்திருந்து ஒரு 10 பேர் செத்து போயிட்டான். இவங்க திமுக ஆட்சியில என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, நாளையில இருந்து அந்த ஹோட்டலில் சாம்பார் வைக்க மட்டும் தடை. உங்க சாம்பார்ல தான் விஷம் இருந்துச்சு, ரசம் மோரெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அதனால நீங்க அதை வியாபாரம் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வேலை. இழுத்து பூட்டி மொத்தமா தானே சீல் வைக்கணும். எவனாவது ரோட்டு கடையில ஹோட்டல்ல உண்மையிலே இந்த மாதிரி நடந்தா மொத்தமா பூட்டிடுவாங்க. இது பெரிய கம்பெனி இல்ல. தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி ஆண்டாள் அழகர் கல்லூரியை விலைக்கு வாங்கி அதுல பேலன்ஸ் பணம் வச்சு தேமுதிக கூட்டணிக்கு கூட்டு வர்ற அளவுக்கு பேரம் பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா அவங்க எத்தனை கிட்னியை லாவி இருப்பாங்கன்னு முடிவை நீங்களே எடுத்துங்க. அந்த வழக்கு தான் தூசி தட்டப்படுது. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு கிட்னி திருடப்பட்டிருக்கு. அவர்களுக்கான நீதி கிடைக்கணும். அங்க பலவீனம் அது. இப்ப நீங்க ஒருத்தனை அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தம் வந்துருச்சுன்னா வழக்கு ரொம்ப கம்மி.
ஆனா ஒரு பல்ல உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு பெயிலே கிடைக்காது. ஏன்னா பல்லு திரும்ப முளையாது. அது நிரந்தர ஊனம். மண்டை உடஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவன் பட்டு தையல் போட்டு வந்துடும். 3ஆம் நாள் அதெல்லாம் அது பட்டு முளைஞ்சு போகும், கூடி போகும், ஒன்றும் தெரியாது. பல்ல உடச்சின்னா அவனுக்கு பேரு வாழ்நாள் முழுக்க புகவாயன். அதுக்கு பேரு நிரந்தர ஊனம். ஒரு பல்லுக்கே இந்த அளவுக்கு சட்டம் இருக்குன்னா ஒரு கிட்னியை லாவிட்டு விட்டுறீங்க. ஏற்கனவே இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துல டூப்ளிகேட் சாராயத்தை வித்து ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கிட்னி காலியாகி தான் இருக்கு. மிச்ச ஒன்னையும் நீங்க லாவி விட்டு இதுல திராவிட மாடல் 2.0 வா 2வது கிட்னி எடுத்துக்கிறேன். நல்ல வேலை திரும்ப ஓட்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, கிட்னியை கூட எடுத்துக்கிறது மட்டும் இல்ல, உள்ள பூந்து மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் உருவி குழம்பு வச்சு தின்றுப்பானுங்க. மகா மட்டமானவங்க, பாத்துங்க மக்களே. அடுத்ததா அமைச்சர் பிரபு அவர்கள் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்காப்புல. கனிம வளங்கள், அதாவது எம்சாண்டு, மண்ணு, மணல், பீசாண்டு, நம்ம இந்த சவுடு மண்ணு போறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு ஏகப்பட்டது போயிட்டு இருந்தது. தமிழ்நாட்டை சுரண்டி கேரளாவில வித்து தின்னானுங்க. கேட்டா பெரியார் மண்ணும்பானுங்க. டே, பெரியார் மண்ணை தான்டா நீங்க கொண்டு போய் மலையாளத்தானுக்கு வித்து தின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா, எங்களுக்கு பணம் தான் முக்கியம், நாங்க பெரியாரையே வித்துருவோம், பெரியார் மண்ணை விற்க மாட்டோமாம்பாங்க. ஆனா பெரியாரே ஒரு மண்ணு தான். அது இன்னொரு நாளைக்கு நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். இப்ப இந்த கனிம வளங்கள் கேரளாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தடை 3 மாத காலத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நமக்கே இங்க பற்றாக்குறை இருக்கு. எம்சாண்டு, பீசாண்டு கட்டுமான பணிக்கான தேவை அதிகமா இருக்கு. அப்படிங்கறதால இந்த 3 மாத தடை அப்படிங்கிறத நிரந்தர தடையா விதிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பலர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தடை நிரந்தரமாக்கப்பட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா கேரளாவில ஒரு மண்ணு மசுது எதையுமே நம்ம எடுத்துட்டு வர முடியாது. அவன் அங்கேயிருந்து குப்பையை கொண்டாந்து தான் இங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன் இயற்கையை அப்படியே இயற்கையாவே வச்சிருக்கான். நல்ல கிழங்கு, என்ன கப்ப கிழங்கு எல்லா வீட்லயும் இருக்கும். நாளைக்கே கொரோனா மாதிரி 2 வருஷம் நீ வெளியே போக கூடாதுன்னா இருக்கிற கப்ப கிழங்கு தின்னே வாழ்ந்துருவான். நம்ம தான் பசி பட்டினி கிடந்து சாகணும். இல்லைன்னா அதுவும் திமுகலாம் கிட்ட போனீங்கன்னா நம்மள அவிச்சு தின்னாலும் தின்றுவானுங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் அது. அதனால இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படணும். அதற்கு இந்த அரசும் அமைச்சர் பிரபு அவர்களும் முதல்வர் அவர்களும் எடுத்த முடிவுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லி தொடர்ந்து பேசுவோம்.